குக்கிங். ஆண்ட்ரியாஸ் குக்கிங். என் குக்கிங்ல அசிஸ்டன்ட் இப்போ நீங்க. ஆமா, யார் குக் பண்ண போறான்னு பாருங்க. நான் தான் பண்ணேன். நானும் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான டிஷ் எடுத்து வந்திருக்காங்க. இவர் எப்பவுமே ரொம்ப கஷ்டமான டிஷ் தான் செய்வாரு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? மஸ்கா சஸ்கா ட்விஸ்ட். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்னா புதினா சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் புதினா, கொத்தமல்லி, சில்லி மூணுமே இதுல இருக்கு. கர்ட். உப்பு போட அளவு தெரியாது. உப்பு நான் போடுறது உப்பு தெரியாது. தேவையான அளவு. garlic. 2 போதுமா? போதும். எவ்வளவு ஆச்சிட்டு இருப்ப? green சட்னி ரெடி. அவ்வளவுதான், டிஷ் ஈஸி. இவ்வளவுதான், டிஷ் முடிஞ்சிருச்சு பாருங்க. இப்ப டக்கு டக்குன்னு பண்றாக்கா? முடிஞ்சா? மஸ்கா சஸ்கா பிஸ்கட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க green சட்னி எடுத்து இது மேல அப்படியே பரபர ஒன்றும் தெரியல. பட் லெஃப்ட்ல தான் போடுவேன். தப்பாச்சு. நீங்க எதுலனா போடுங்க, பக்காவா போடணும். ரெடி பண்ண பேர் நீங்க பேர் ஒந்த பேர் எவ்வளவு கேவலமாக்கி இந்த பேர் எவ்வளவு நான் கொஞ்சமா வச்சேன், நீங்க அப்படியே ஊறுற அளவுக்கு ஊத்தி வச்சிருக்கீங்க. ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஓகே, இப்போ வந்து இது மேல வந்து ஆனியன், டொமேட்டோ அதே மாதிரி வைங்க பார்க்கலாம். கேரட் அதிகமா இருக்கணும்பா. என்ன பண்ணி பீட்ரூட் அதே மாதிரி வைங்க தாங்க. அடுத்தது வந்து சால்ட் அண்ட் பெப்பர். இதெல்லாம் ஒரு பண்ண தெரியாது, நான் பண்றேன். இதுனா பெப்பர் 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 பெப்பர். சீஸை நல்லா கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். அதை அப்படியே மேலே தூவி அப்படியே சாப்பிட வேண்டியதான். இப்போ இதை வந்து ஃபுல்லாக மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுருக்கு. லாஸ்ட் ஃபைனல் டச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க க்ரீன் சட்னியில் டிப் பண்ணி க்ளோஸ் பண்ணுற வேண்டியதான். ஸோ நம்ம மஸ்கா சஸ்கா ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதை டேஸ்டிங் பண்ணதுக்கு கூப்பிடலாம். கைஸ் வாங்க. நான் இங்கே நிற்கிறேன், எனக்கு கூப்பிடலாம்ல. சரி, சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் வந்து முறுக்கு சாண்ட்விச்லாம் கடையில் சாப்பிட்ருப்பீங்க. வீட்டில் எப்பயாவது மஸ்கா சஸ்கா பிஸ்கெட்லாம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்கும் வித்தியாசமா. சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். இது கூட இது சாமி இந்தாங்க. சூப்பராக இருக்கு. பேசிக்கினே இருக்கிறீங்க தவிர ஒரு பிஸ்கெட் வச்சு இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 மணி நேரமா? இவதா வெங்காயம், கேரட்டு, பீட்ரூட்டு, சட்னி, தக்காளி. நம்ம எப்பவுமே நம்ம ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக சமைக்கிறது தான் கொடுப்போம். நல்லா இருக்குப்பா. ஒண்ணுதான். சரி, பாதி பாதி. நான்வெஜ்னா அவங்க அப்புறம் சாப்பிட முடியாது. சாப்பிடு. ஒரு கோல்டு புதினா சட்னி உடம்பு குளிர்ச்சி. வாங்கம்மா. போ போறோம். நல்லா கைஸ், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பை.